தந்த நாளுக்கு கர்த்தரை நான் நன்றி துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியில் இருக்க 53வது அதிகாரத்தில் 5வது வசனத்தை நம்ம படிச்சுட்ருக்கோம். ஏன்னா இந்த வசனங்களை படிக்கும்போது இதில் நிறைய காரியங்கள் ஆண்டவர் செஞ்ச காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் ஆண்டவர்கிட்ட நல்லா நம்ம வேத வசனத்தை இன்னும் தியானிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம எடுத்து தியானிக்கும். முதல்ல காயத்தை பற்றி படித்தோம். இன்றைக்கி பாருங்கள், அதே அதிகாரத்தில் 53வது அதிகாரத்தில் 5வது வசனம் தான். அது நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிற ஒரு வசனம். ஏசாயா 53ல் 5வது வசனம். இதை தான் நம்ம படிக்க போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதே பார்த்திங்கன்னாக்கி நிறைய அந்த வசனத்தினுடைய ஆழங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் மேற்கொண்டார்னா சிலுவையில் தான் அவர் செஞ்சு முடித்தார். சிலுவை காட்சிகள் தானே இது. இதை நம்ம 53 எடுக்கும் பொழுதே நம்ம சிலுவை காட்சி தான். சிலுவையில் ஆண்டவர் என்னெல்லாம் செஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட வரும்போதே அவருடைய பாத்துக்கு வரும்பொழுதே பார்த்திங்கன்னா அந்த சிலுவை காட்சியை நம்ம அவருடைய என்ன செஞ்சார் நமக்காக சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த பாத்தில் வரும்பொழுது தான் அவர் செஞ்ச தியாகம், அவர் செஞ்ச நன்மை, அவருடைய அன்பு, அவர் எவ்வளோ பெரிய ஆழமாக நம்மளை நடத்துகிறாருங்கிற ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது தான் அந்த வேத வசனத்தை இன்னும் அதிகமாக நம்ம தியானிக்க முடியும். ஆண்டவர் நம்முடைய ஆவியானவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நம்ம தியானிக்கும். ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். ஆண்டுடைய ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரதை இன்னும் அதிகமாக தியானித்து சிலுவை பாதத்தில் இன்னும் அதிகமாக நேரத்தை செலவு செஞ்சு ஆண்டுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு இன்றைக்கி உதவி செய்ய நம்ம ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களில் இந்த வசனத்தின் மூலமாகவும் நமக்கு கற்றுத்தருவார்னு சொல்லி நம்ம தியானிப்போம். கர்த்தர் செய்வார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. இங்கே சிலுவையில் எங்களுக்காகப்பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தந்து உங்களுடைய பாதத்தில் அநேக நேரம் செலவு செய்வோம். வார்த்தையை நாங்கள் தியானிக்கவும் எங்களுக்கு ஆவியானவர் கற்றுத்தர வேண்டுமாய் உங்களுடைய நாமத்திலே நாங்கள் வருகிறோம் சுவாமி. எங்களுக்கு ஒன்றும் அறியாத பொழுது எங்களை ஆண்டவரை பேர் சொல்லி அழைத்த தேவன், எங்களை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்ட தேவன், நீங்கள் இருக்கிறபடியால் எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற ஒரு பிரதான ஆசாரியர் எங்களுக்கு இருக்கீங்க. எங்களை ஒரு பொழுதும் கடிந்து கொள்ளாதபடி நாங்கள் தவறு செய்யும் பொழுது நீங்கள் ஆண்டவரை எங்களை சேர்த்து கொண்டு அரவணைத்து எங்களை வழி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. அதை நாங்கள் சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த வசனங்களை தியானிக்கிறவரே ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன கற்றுக்கொள்ளணுமோ அதை நாங்கள் இந்த சிலுவை மரணத்தின் மூலமாக கற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீங்கள் எங்களுக்கு ஊற்றி வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறையா. அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக்கொள்ளும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவரை நீங்கள் பேசி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஈதுத்துக்களை நீங்கள் ஆண்டவரை கிரியை செய்ய வேண்டுமா. இந்த வசனம் ஆண்டவரே உங்க நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நாங்கள் வெறுமையாக அல்ல ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தை ஒரு பொழுதும் வெறுமையாய் போகாதுன்னு சொன்னீங்களே, அதுபோல் இந்த வார்த்தையை தியானிக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த வார்த்தைகள் அப்படி கிரியை செய்யத்தக்கதாய் இந்த கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆவியானவர் எங்களை வழிநடத்தத்தக்கதாக நீங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வழிநடத்துங்க, நீங்கள் ஆசீர்வதிங்க. துதிக்கான மாய்மை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்குள்ள ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே, ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை, ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை,
ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருப்பு தாட்பால்களை முறித்து போடும் ஜெபம். இருப்பு தாட்பால்களை முறித்து போடும் ஜெபம். வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜெபம். வெங்கல கதவை உடைத்து நொறுக்கும் வல்லமை உள்ள ஜெபம். ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சர்ப்பங்கள் தேள்களையும் மிதித்து போடும் ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். சிங்கத்தின் வாயை அடைக்கும் ஜெபமே வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். போராடி ஜெபிக்கும் போது ஜெயத்தை தந்திடும் ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். பேய்களை விரட்டி நோய்களை அகற்றும் வல்லமையுள்ள ஜெபம். ஜெபமே ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. ஜெபமே ஜெயத்தை தந்திடும் ஜெபமே. முடியாதது ஒன்றுமில்லை ஜெபந்தான் ஜெயம் தருமே. முடியாதது ஒன்றுமில்லை ஜெபித்து ஜெயம் பெறுவே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம ஏசாயா 53 வசனம். ஏசாயா 53 அதிகாரத்தில் 5வது வசனத்தில் இந்த இந்த ஆண்டவர் செஞ்ச காரியத்தை நம்ம படிச்சுட்டு வரலாம். முதலாவது மீத நிமித்தம் காயப்பட்டு படித்தாச்சு. நம்ம அதுக்கு அடுத்த காரியத்தை நம்ம இன்றைக்கி வாசிக்க போகிறோம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே உங்களோட ஆண்டவர் பேசணுங்கிற ஒரு நிச்சயத்தோடு நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை இந்த நாட்களில் செய்வார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ அவர் நொறுக்கப்படுறதுக்கு அவர் ஏதாவது தவறு பண்ணாரா அப்படின்னா அதை நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே குறைய கண்டுபிடிக்க முடியாதபடி தான் வேத வசனங்கள்லாம் நம்ம பார்த்திங்கன்னா வாசிக்கும் பொழுது எதுவுமே குறைகளே இருக்காது. குறைகள் இருந்து கண்டுபிடிச்சிட்டு யாரும் சொல்கிற மாதிரி ஆண்டவர் எழுதவே இல்லை.
ஏன்னா எழுதுனது பூரா யார்? ஆவியானவரால் எழுதப்பட்ட வசனங்கள். அதனால் குறைகளை கண்டுபிடிக்க முடியாது. ஆண்டவர்கிட்டையும் குறைகள் எதுவுமே இல்லை. ஆண்டவர் எந்த அக்கிரமும் பண்ணலை. ஆண்டவர் பிதா அனுப்புனதை தான் செஞ்சேன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே படித்தோம். அப்போ பிதா சொன்னபடி தான் அவர் செஞ்சதுக்கு சிலுவையில் வந்திருக்காரு. அப்போ அவர் அக்கிரமம் ஏன் நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் தான் அவருக்கு எல்லாமே வருதுன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அவருடைய அக்கிரம நிமித்தம், நம்முடைய அக்கிரம நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்படுறார். அப்போ சிலுவையில் ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது காயங்கள் நமக்காக தான். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் தான் அவர் நொறுக்கப்படுறார். நம்ம என்ன அக்கிரமங்கள் செய்தோம் அதுக்காக தான் அவர் சிலுவையில் அந்த காரியத்தை செய்து முடிக்காரு. அப்போ நம்முடைய அக்கிரமங்கள்னா நமக்கு கீழ்ப்படியாது, நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் நமக்காக அவர் நொறுக்கப்படுறார். அவர் நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் நம்மளை மீட்டு நம்மளை எடுக்கிறதுக்கு அந்த சிலுவையில் வந்தார்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல தியானிக்கலாம். அப்போ சிலுவை மரணத்தை பற்றி தியானிக்கும் பொழுதே நம்ம செய்கிற எல்லா காரியத்தையும், நம்ம செய்கிற குறைகள், நமக்கு ஆண்டவர் என்ன செலுத்தணும்னு நமக்கு செய்யணும்னு இருக்காரோ அந்த இதெல்லாம் செய்யணுங்கிறது அவர் மேலே விழுது. அவர் தான் எல்லாம் செய்து முடிக்கணும் அப்படிங்கிற பாருங்கள். எல்லாமான காரியங்களையும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து எடுத்திருந்தாலும் அவருடைய ரத்தம், இப்போ நம்ம சொல்ல அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும், அவருடைய பரிசுத்த ரத்தம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம் சகல பாவங்களையும் நம்ம நீக்க வல்லமுள்ளதுன்னு சொல்லி அவர் பிளட்டு நம்மகிட்ட வரும்பொழுது என்னென்னா, ஆண்டவர்கிட்ட வரும்போது என்ன சொல்கிறாருன்னா, அவர் எல்லாத்தையும் சிலுவையில் சுமந்ததுனால அவருடைய பிளட்டு நம்மகிட்ட சேரும் பொழுது அவருடைய ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டு என்னுடைய பாவங்கள் நீக்கப்படுது. அப்போ எனக்காகத்தான் எல்லாம் சிலுவையில் செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி முதலாவது நம்ம தியானிக்கும் பொழுதே சிலுவை மரணம் எனக்காக. அவர் ஏதோ தவறு பண்ணனால இல்லை, என்னுடைய அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டார். அதனால் நான் இனிமேல் என்ன செய்யணும்? இந்த மாதிரி அக்கிரம காரியங்கள் செய்யாமல் இருக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு அதுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அந்த ஜெபித்த ஜெபம் கூட வேதத்தில் இருக்குது, நம்ம அதை தியானிக்கலாம். அப்போ நம்முடைய அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். அவர் சிலுவையில் செஞ்ச காரியங்கள் நமக்காகன்னு சொல்லி நம்ம முதலாவது நம்ம தியானிக்கும் பொழுதே அதை எடுத்து அடுத்தது நம்ம தியானிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். நம்ம அதை செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்ம முதலாவது ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே என் அக்கிரமம் பெரிது, உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் அதை மன்னித்தருளும் அப்படின்னு சொல்கிறாரு சங்கீதம் 25:11. அப்போது அக்கிரமம் பெருசாக இருக்குது. நம்முடைய அக்கிரமம் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத நம்ம செய்கிறோம். ஆனால் அவருடைய ரத்தம், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம், அவர் பட்ட காயங்கள், அதனால தான் நம்ம மீட்கப்பட்டிருக்கோம். அவர் நொறுக்கப்பட்டதுனால நாம் என்ன செய்தோம்? அந்த நொறுக்கப்பட்ட அக்கிரமங்கள் நிமித்தம் நம்ம கடந்த அந்த காரியங்கள்லேருந்து நாம் என்ன செஞ்சுருக்கோம்? விடுதலை பெற்றிருக்கோம். அந்த விடுதலை தந்து அதை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்காக வந்தார். இந்த சிலுவையில் வந்தது அதை நம்ம தியானிக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னாக்கி 59 அதே சங்கீதத்தில் 59வது சங்கீதத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, நீங்கள் அக்கிரமங்களுக்கு என்னை தப்புவீங்க, என்ன அக்கிரமங்களுக்கு தப்புவியும் அப்படின்னா, யாரை நம்ம போய் உலகத்தில் யாரையா தப்புவியும், என்ன அக்கிரமம் செஞ்சுட்ருக்கேன், என்ன ஏதாவது விடுதலை செய்யுங்கன்னு சொன்னோம்னா விடுதலை செய்ய முடியுமா? கிடையவே கிடையாது. அப்போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய காரியத்தில் விடுவிக்கிறதுக்குன்னு ஒருவர் இருக்கார். அவரை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கி, நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா மாத்திரம்தான் தாவீதை போல் நம்ம ஜெபிக்க முடியும். அக்கிரமக்காரருக்கு என்னை தப்புவியும் சொல்லி ஜெபிக்கிறாரு. அப்போ நம்ம இதெல்லாம் ஒரு ஜெபம், நமக்கு என்னெல்லாம் வேணுங்கிறத ஒரு ஜெபத்திலே ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்கள் செஞ்ச காரியங்கள் எனக்கு தெரியுது ஆண்டவரே, அந்த காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் செஞ்சுருந்தோம்னா அது எனக்கு மன்னிச்சு அது செய்யாமல் இருக்கிறதுக்கு திருப்பி எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும்போது தான் அந்த காரியத்தை நம்ம செய்ய முடியும். அதை நீங்கள் செய்யுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமானது. அது சிலுவை மரணத்தின் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரிய காரியம். அடுத்தது பார்த்திங்கன்னா சங்கீதம் 103 நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையான வசனம் இருக்குது. 103 இது எத்தனை பேர் படிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதனால் நம்ம படிக்கும் பொழுது இந்த வசனத்தெல்லாம் தியானிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். சங்கீதம், ஏசாயா, எரேமியா எல்லாத்தையுமே நம்ம படிக்கணும். படித்து நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்றதுக்கு ஆண்டவர்கிட்ட ஆவியானவர்கிட்ட நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த சங்கீதம் 103:10 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அவன் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு நம்ம மனுஷங்கிட்ட போனோம்னாக்கி அவன் நீ பாவம் செஞ்சியா, நீ இந்த மாதிரி செஞ்சியா, இதுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய தண்டனைகள் பெறுறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நிறையா கோர்ட்டுக்கு போனீங்கன்னாக்கி நீங்கள் அவங்க செஞ்ச ஒரு
எத்தனை எவ்வளோ எவ்வளோ பெரிய தண்டனையோ அது வந்து அவங்க செஞ்ச அந்த கொலை பண்ணியிருந்தாங்கன்னாக்கி அவங்களுக்கு ஆயுள் தண்டனை கொடுப்பாங்க. நிறைய சின்ன களவு பண்ணால் அதுக்கு ஒரு தண்டனைன்னு சொல்லி அவங்க வந்து தண்டனை கொடுக்கக்கூடிய காரியங்களை செய்யும் பொழுது இங்கே வந்து இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள், எங்கள் பாவங்களுக்கு தக்கதாக என்ன செய்யாமலும் என்னுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமலும் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இப்போ ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, நமக்கு அந்த அக்கிரமத்துக்கு சரியாக இவனுக்கு செய்யணும்னாக்கி இவன் இன்னைக்கு உலகத்தில் வாழவே முடியாது, இவன் இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கானே இவனை எப்படி வாழ வைக்க முடியும்னு சொல்ல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆண்டவர் வந்து எல்லா காரியத்தையும் மன்னிக்கிறவராக இருக்கார். நம்ம செய்கிற காரியத்துக்கெல்லாம் அவர் வந்து தண்டனை கொடுக்குறதா இருந்தால் நம்ம யாருமே இங்கே அந்த உலகத்தில் வாழவே முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னாக்கி நம்ம செய்கிற காரியங்கள் அப்படி இருக்குது. ஏன்னா ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சுட்டு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா மன்னிப்பு கேட்டு திருப்பியும் அதே செய்கிற காரியங்கள்லாம் செய்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. அதுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா அவர் சரி கட்டமுண்டாங்க. அந்த நம்ம செஞ்ச இந்த அக்கிரமங்களுக்கோ அதுக்கு தக்கதாக சரி கட்டினார்னாக்கி நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியாது. நிறைய காரியங்கள் நம்ம படிக்கலாம். நம்மளே நிறைய காரியங்கள் கீழ்ப்படியாமல் மற்ற காரியங்கள் செஞ்சுட்டு அப்புறம் போய் ஆண்டவரே நீங்கள் என்ன மன்னிங்கன்னு சொல்லும் பொழுது மன்னிக்கிறார். அந்த காரியத்தை தான் இந்த நாட்களில் இந்த இடத்துல அவர் எழுதியிருக்காரு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி நீங்கள் அது மாத்திரமல்ல, மன்னிக்கிறது மாத்திரமல்ல, அதுக்கு சரி கட்டாமல் மாத்திரமல்ல, அதுக்கு அடுத்த கீழே வசனத்தை பார்த்தீங்கன்னா 11வது வசனத்தை பார்த்தீங்கன்னா பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ பாருங்கள், எவ்வளவு தூரம்னு பாருங்கள். மனுஷனுக்கு செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அப்போ சிலுவை காட்சியில் என்ன சிலுவையில் செஞ்சு முடிச்சிருக்காருங்கிறது இங்கேயும் வருது பாருங்கள். சங்கீதத்தில் அவர் படிக்காரு, அவருக்கு பயப்படுவதன் மேல் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்கிறது. அவருடைய கிருபை அவருடைய இரக்கமாக தந்த பாருங்கள். நமக்கு சரி கட்டணுன்னாக்கி நம்ம மனுஷன் எல்லாமே தவறு பண்ணிட்டு இருக்கோம். அப்போ அதுக்கு சரி கட்டினாருனாக்கி நம்ம வாழ முடியாதுன்னு சொன்னேன். அந்த மாதிரி இருக்கும்போது பூமிக்கு வானம் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுறவங்களுக்கு அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குது. அவருடைய கிருபையை தந்து தான் நம்மளை வந்து நடத்துகிறாரு. அவர் எல்லாவற்றையும் செய்கிறது பார்த்தீங்கன்னாக்கி இலவசமாக தர்றது கிருபை தான். கிருபையை பெற்றுக்கொள்ளாமல் நம்ம உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யவே முடியாது. அது ஆவியானவர் நம்ம பெற்றுக்கொண்டு அதை நம்ம செய்யும் பொழுது நம்ம ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் கற்றுத்தரக்கூடியவராக இருக்கார். அதனால கிருபை வந்து பாருங்கள், அடுத்த வசனத்தை நீங்கள் படிச்சீங்கன்னா மேற்குக்கும் கிழத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு விலக்கினார். அப்போ நம்முடைய பாவங்களை நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் விலக்கணும்னாக்கி அதற்கு மேற்கொண்ட ஒரு ஆண்டவர் நமக்கு தேவை. அந்த காரியத்தை அவர் வந்து செய்து முடிச்சாதான் அதுலேருந்து வெற்றியை பெற்றுக்கொண்டா மாத்திரம்தான். நம்ம படிப்பில் பார்த்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கி நிறைய படித்து அவங்க ஃபஸ்ட்டில் வந்தாங்கனாக்கி அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு எல்லாம் வேலைக்கு மற்ற எல்லா காரியத்துலையும் அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இருக்கும். கொஞ்சம் குறையா மார்க் எடுத்துகிட்டு கொஞ்சம் அடுத்தது ஸ்டெப்பு 2, 3ன்னு போகும்போது கொஞ்சம் வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்கீங்களா, ஃபஸ்ட் கிளாஸ் நீங்கள் தான் வரணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கு வந்து ஒரு மதிப்பு நிறைய இருக்கும் பார்த்தீங்களா. அது மாதிரி எல்லாத்துலேயும் வெற்றி அடைஞ்சு எல்லாத்தையும் மேற்கொண்ட ஒரு ஆண்டவர் இருந்தாருன்னா தான் இதை இந்த பாவத்திலேருந்து மன்னிப்பு கொடுக்க முடியும், இந்த அக்கிரமங்கள்லேருந்து நமக்கு சரி கட்டாமலே இருக்க முடியும். அதெல்லாம் நீங்கள் தியானிங்க, பெரிய காரியங்கள் செய்யணும். மேற்குக்கு கிழத்துக்கு எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் வந்து நம்முடைய பாவங்களை வந்து எவ்வளோ தூரம்னு நம்ம கணிக்கவே முடியாது பார்த்தீங்களா. அவ்வளோ தூரத்துக்கு ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நம்ம செய்கிற அக்கிரமங்களெல்லாம் அந்த பாவத்தை எல்லாத்தையும் சுமந்து சிலுவையில் சுமந்து அது சிலுவையை நீங்கள் இந்த காட்சியை இங்கே கொண்டு வரணும். சிலுவையில் நீங்கள் சுமந்து தீர்த்தீங்க ஆண்டவரை, அதனால தான் எனக்கு இந்த காரியங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குறது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அவர் வந்து யார்? நம்ம தகப்பனுக்கு நம்ம உலக தகப்பனுக்கு பயப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் கீழ்ப்படியாமல் இருக்காங்களா? அப்படி இல்லை, இவருக்கு எல்லாருமே பயந்தே ஆகணும். ஏன்னா சிலுவை மரணம் அப்படிங்கிறது வாசிக்கும் போது இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலிருந்து மீட்டு எடுக்கிறதுக்காக தான் நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி நம்ம தியானிக்கும் பொழுதே முதலாவது நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது தகப்பனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும், அவர் கீழ்ப்படியே இருக்கணும். அதனால ஆண்டவர் சொல்கிற வசனத்தை பாருங்கள். ஆண்டவர் அதோடு விடலை. 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார் அவன்கிட்ட சொல்லி இந்த மண்ணால் உருவாக்கணும்னு எனக்கு தெரியும், ஆனாலும் நீ என்ன செய்யணும்? எனக்கு கீழ்படிஞ்சிருக்கணுங்காரு. எனக்கு நான் சொன்னது கேட்கணும், நான் சொன்ன வார்த்தைக்கு நீ கீழ்படிஞ்சிருக்கணும். நான் வந்து உன்னை யாருன்னு உனக்கு என்ன தெரியும், ஆனாலும் நீ என்ன செய்யணும்? எனக்கு கீழ்படிஞ்சிருக்கணும். பாவத்தை மன்னிப்பேன், எல்லாம் மன்னிப்பேன்னு சொன்னாலும் உனக்கு இப்போ அக்கிரமத்தை நான் சரி கட்ட மாட்டேன்னு சொன்னாலும், அவருடைய கிருபை பெருசுன்னு சொன்னாலும், உன்னுடைய பாவத்தை நான் வந்து நினைக்க மாட்டேன்னு சொன்னாலும், மேற்குக்கும் கிழத்துக்கும் உள்ள தூரத்துக்கு நான் அதை அறியவே மாட்டேன், அதை ஒன்றுமே அதுக்கேற்ற விதமாக நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட நீ மண்ணுன்னு எனக்கு தெரியும்.
அதனால் நீ மண்ணினால் பிறந்தவன், மண்ணினால் தான் நான் உருவாக்கப்பட்டேன், ஆனாலும் என்ன செய்யணும், நீ இந்த காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறது. சிலுவை மரணத்தில் நான் என்ன செஞ்சேன் உனக்காக அப்படிங்கிற காரியத்தை நீ கற்றுக்கொண்டு நீ வரும்பொழுது, நீ எனக்கு பயந்து வரும்பொழுது என்னுடைய கிருபையை நான் தருவேன்னு சொல்கிறாரு. அப்போ அவள் கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இது பார்த்தீங்கன்னா ஆதாமை தான் சுட்டி காட்டுறாரு ஆண்டவர். இந்த ஆதாமை சுட்டி காட்டி தான் இந்த வசனத்தெல்லாம் எழுதியிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உலகத்தில் பாவம் மரணம் எல்லாமே இந்த முதல் மனுஷனால் தான் வந்தது. இந்த வசனமே வந்து ஆண்டவருடைய தேவனுடைய மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். அவரை தேடி வருகிறவருக்கு கிருபையை தந்து அவருக்கு வந்து முதலிடம் கொடுக்கும் பொழுது, அவர் முக்கியமாக இருக்கும் பொழுது அந்த பாவ மன்னிப்பை நமக்கு தந்து அந்த அழிவிலிருந்து நம்மளை மீட்டு அவளை மீட்பை வந்து நம்ம பெற்றிருக்கோம். மீட்கப்பட்ட பிள்ளைங்களாக நம்ம இருக்கோம். பாவத்திலிருந்து சாத்தானின் வருகிற எல்லா விதமான காரியங்கள், வியாதி, மற்ற பாவங்கள், பாவ சிந்தனைகள் அதெல்லாம் வந்து இந்த சிலுவை மரணத்துக்கு வரும்பொழுது அதுலேருந்து மீட்கப்பட்டு அந்த மீட்பை நமக்கு தந்திருக்காரு. அந்த மீட்பை அந்த அக்கிரமத்திலேருந்து நம்மளை மீட்டு எடுத்துருக்கிறதுனால நம்ம முதல் ஆதாம் வந்து கீழ்ப்படியாமல் இருந்தது மாதிரி இல்லாதபடி ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நம்ம நடந்து இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளுங்க. இந்த ஆசீர்வாதம் தான் இதெல்லாம். நான் உனக்கு எல்லாம் செய்வேன்னு சொல்லியிருக்காருல, அந்த ஆசீர்வாதத்தை பூரா நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆண்டவரே. இந்த ஆதாமை போல இல்லாதபடி என்னை வந்து வழி நடத்துங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருக்கணும். ஆண்டவர் வந்து அந்த வசனத்தின் மூலம் நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் வந்து அந்த வசனத்தில் உங்களோடு பேசுவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அந்த வசனங்களை தியானிக்கும் பொழுது சிலுவை மரணத்தோடு கூட நிறைய வசனங்கள் இருக்குது. அந்த வசனங்கள்லாம் நீங்கள் தியானிங்க. வசனங்களை தியானிக்கும் பொழுதே ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார். அந்த பேசின வார்த்தைகளை நம்ம தியானிக்கும் பொழுது தான் நம்ம சிலுவை மரணத்தை பற்றியும் ஆண்டவருடைய அன்பை பற்றியும் இன்னும் அழகாக ருசித்து மற்றவங்களுக்கு அந்த அன்பை சொல்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் பயிற்சிப்பார். அதனால் அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது. அதனால் நீங்கள் தியானிங்க. இப்போ காலையில் நான் ஜெபிக்கும் பொழுது நம்ம ஒரு சப்ஜெக்டு சொல்ல போகிறோம் அப்படிங்கும்போது ஆண்டவர் நம்மளோட கூட பேசணும். அந்த பேசுகிற ஒரு இதுக்குள்ளே வந்து நம்ம வரணும். வசனத்தின் மூலமாக நம்மளோடு கூட பேசுகிற ஆண்டவர். நமக்கு வசனம் ஒருவேளை அதனுடைய முக்கியத்துவம் நமக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம், நமக்கு அதனுடைய காரியங்கள் வந்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டும்போது அந்த வசனங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 9வது அதிகாரத்தில் 11வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனம் எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். இந்த சிலுவை மரணத்தோட கூடிய ஒரு இந்த வசனம் தான். இந்த 9வது அதிகாரத்தை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. நான் வந்து 11வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவானவர் வரப்போகிற தமக்குரிய பிரதான ஆசாரியர் வெளிப்பட்டு கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடார வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாகவும் பாருங்கள் எது வழியாக வந்தார் அப்படிங்கிறத ஆண்டவர் வந்ததை நமக்கு இங்கே சொல்கிறத பார்க்கும். அப்போ பாருங்கள் அடுத்தது, வெள்ளாட்டுக்கடா இளங்காலையில் இவைகளின் ரத்தத்தினாலே அல்ல. பாருங்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி தெரியும். அப்போல்லாம் கடாவை வெட்டுறது, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கி ஏதாவது பலி செலுத்துறது, அந்த மாதிரி பலி செலுத்தினாங்கனாக்கி அவங்க வந்து அதன் மூலமாக பாவ நிவர்த்தி கிடைக்குன்னு சொல்லி அப்படி வச்சுருந்தாங்க. அந்த இதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினால் அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணது யார்? சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு எல்லாவற்றையும் அந்த இரத்தத்தினாலே செய்து முடித்தார். இந்த வெள்ளாட்டுக்கடா இளங்காலை அதெல்லாம் அதன் மூலமாக கிடைச்ச ரட்சிப்பு இல்லை, அதில் ரட்சிப்பு கிடையாது, விடுதலை மாத்திரம் கிடைச்சிது. அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து அவர் உயிர்த்தெழுந்த பிறகு நமக்கு மீட்பு என்னன்னா ஆண்டவருடைய ரத்தம் தான். பரிசுத்த ரத்தம் சிந்தி நம்மளை விலைக்கு வாங்கி கொண்டார். அதை நீங்கள் தியானிங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு கற்றுத்தருவான்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அடுத்து 15வது வசனத்தை நீங்கள் படிச்சோன்னா இடையில நீங்கள் படிங்க. 15வது வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னாக்கி பாருங்கள், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக ஆகியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம படிக்கும். இப்போ இது என்னன்னா பாருங்கள், சிலுவையில் நமக்கு செய்து முடித்ததை எல்லாமே இதிலே இருக்குது. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆண்டவரோடு கூட பேசுங்க. ஆவியானவர் நமக்கு கற்றுத்தரதை நம்ம தியானிக்கும் பொழுது தான் நம்ம செஞ்ச பாவங்கள் மத்தியில் எதனால சிலுவை மரணம்னு சொல்லி அதை கற்றுக்கொள்ளணும். பாருங்கள் இதில் என்ன சொல்லியிருக்காரு, முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்கிரமங்கள், அதாவது முதல் செஞ்ச பாவத்து நிமித்தமாக இருந்த காரியங்கள்லாம் நிவர்த்தி செய்யும் பொருட்டு தான் அவர் மரணமடைந்து
நம்ம அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைங்களுக்கு நித்திய உடன்படிக்கை சுதந்திரத்தை நமக்கு தந்திருக்காரு. புது உடன்படிக்கையை நமக்கு தந்திருக்காரு. அந்த காரியத்தில் நம்ம புது உடன்படிக்கை பிள்ளைங்க தான் நாம். அந்த காரியத்தில் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடிச்சிருக்குன்னு சொல்லி, அந்த ரத்த சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களா, அந்த பாவம் மன்னிக்கிறதுக்கோ நமக்கு விடுதலை செய்வதற்கோ சிந்தப்பட்ட ரத்தம் நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடிச்சாருன்னு தான் இந்த வசனங்களை நம்ம தியானிக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தரதுக்கு வல்லமை உள்ளவர். அதனால் வசனம் படிக்கும் பொழுது நம்ம வசனத்தை இன்றைக்கி ஒரு 5 அதிகாரம் நம்ம படித்து முடிச்சிட்டோம். அதனால் இன்றைக்கி வசனத்தை படித்ததுனால ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கார், நம்மளை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டு விடாதபடி வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை ஒரு வசனத்தை படிங்க, அதனுடைய கருத்துக்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஹெல்ப் கேளுங்க, உதவியை கேளுங்க. ஆண்டவருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்யும் பொழுது தான் நீங்கள் சரியான பாதையில் போக முடியும். மற்ற எந்த இதில் படித்து அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அதில் நீங்கள் ஊழியம் செய்யலாமோ ஆண்டவர்கிட்ட பற்றி சொல்லலாமோங்கிறது ஒரு சின்ன காரியம்தான். ஆனால் அது வேண்டான்னு சொல்லலை, அது படிக்கலாம். படிச்சுட்டு ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறத கேட்டு ஊழியம் செய்கிறதானாலும் சரி, மற்றவங்களோட பேசுகிறதானாலும் சரி, செய்யும் பொழுது பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவருடைய வசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படாதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை பயன்படுத்த அப்படி தான் நம்ம போகணும். ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறபடி நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும். அதனால் இந்த கிருபையின் ஆசனம், இந்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த கிருபாசனத்தை பற்றி வருது. அந்த வசனத்தை நான் சொல்கிறேன். எபிரேயர் 4வது அதிகாரத்தில் 14வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி, வானத்தின் வழியாய் பரலோகத்துக்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால், நாம் மன்னிப்பை அறிக்கையை உறுதியாய் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளி இருக்க கடவோம். நம்ம அறிக்கை செய்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாங்கள் இனிமேல் பாவம் செய்ய மாட்டோம், நாங்கள் இந்த மாதிரி கெட்ட காரியங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்கிறோம். அறிக்கை செஞ்சுட்டு அதை நம்ம கடைசி வரைக்கும் நம்ம நடத்தி நம்ம முடிக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஹெல்ப்புக்கு தேவைப்படுது. ஆனால் அவருக்கு பிதாவானவர் உதவி செஞ்சார், நமக்கு ஆவியானவர் உதவியை நமக்கு தந்திருக்காரு. ஆவியா தேற்றவாளனே உங்களுக்கு தந்திருக்கேன், உங்களுக்கு உதவி செய்ததுக்கு தந்திருக்கேன்னு சொல்கிறாருல, அந்த ஆவியானவர் இல்லைன்னா இந்த வசனங்கள்லாம் தியானித்து நம்ம மற்றவங்களுக்கு சொல்லவும் முடியாது, ஆண்டவருக்கு நாமத்துக்கு மகிமைப்படாகவும் நம்ம வாழ முடியாது. அதனால் இந்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொண்டு ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் படிங்க. இந்த காரியத்தில் அந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தேவகுமாரனாகிய இயேசு என்னும் பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ள கடவோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மகா பிரதான ஆசாரியர், அவர் நம்ம கூட இருக்கணும். அவர் நம்ம கூட இருக்கணும்னா ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கணுங்கிறது தான் நீங்கள் அதை தியானிக்கும் பொழுது அதை நீங்கள் தியானிங்க. அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னாக்கி, நம்முடைய பலவீனங்களை குறித்து பதிவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாது இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பாவங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர். நம்ம ஏதோ பாவம் செஞ்சிட்டோம் அதுக்காண்டி பரிதாபப்பட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கி நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா ஐயோ பாவம், ஏதோ ஒரு நோய் வந்துட்டோம், ஏதோ பிரச்சனை வந்துட்டுனாக்கி ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்படி பாவம்னு சொல்லிட்டு போகக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு இல்லாமல் நம்ம போல் உலகத்துக்கு நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சு இவங்களை மீட்பை கொண்டு வரணும்னு சொல்லி பிதா சித்தம் கொண்டு அவரை அனுப்புனாரோ அதை செய்து முடிக்காரு. நம்முடைய வாழ்க்கையில் அதை செய்து முடிக்கமா, நம்ம பாருங்கள், நமக்கு இருக்கிற நாம் பண்ண அறிக்கையை உறுதியாக பற்றி கொண்டு இருக்கோமா, நம்ம ஆண்டுகிட்ட ஒரு அறிக்கை செய்கிறோம், நான் அப்படி இருக்கேன்னு சொல்கிறோம், அதில் நம்ம உறுதியாக இருக்கோமா அப்படிங்கிறத இந்த இடத்துல தியானிக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர். நம்ம பரிதவிக்க மாத்திரம் செய்யாமல் அவர் நம்மை போல் சோதிக்கப்பட்டோம், நம்ம போல் சோதிக்கப்பட்டார். நாம் இப்போ நம்மகிட்ட பரிதாபம் மட்டும் பறித்து போகிறதுக்கு வரல. அவர் என்னத்துக்கு வச்சுக்காரு, நம்மளை போல் சோதனை எல்லாமே வந்துச்சு அவருக்கு. ஆனாலும் பாவம் இல்லாத இருக்கிற பிரதான சரி, எல்லா பாவ சாபம் எல்லாமே வந்தது. நம்ம இப்போ எவ்வளோ தவறி போயிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தவறே பண்ணாத ஒரு பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கார். அப்போ நம்மளும் அந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே நாங்கள் தவறு பண்ணிட்டோம், நாங்கள் அக்கிரமம் பண்ணிட்டோம், அதுக்காக உங்கள் சிலுவையில் மரணம், அந்த மரணத்தின் மூலமாக நாங்கள் அதை பெற்றுக்கொள்வதற்காக தான் நீங்கள் மரணம் அடைஞ்சிங்க, அப்போ எங்களுக்கு அந்த இதை கற்றுத்தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம பிரதான ஆசாரியர்கிட்ட நம்ம கேட்கணும். அதுதான் நீங்கள் பாருங்கள், சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியால், அடுத்த வசனத்தை படித்து பார்த்தீங்கன்னா, ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். நம்ம இரக்கம் ஆண்டவர் தான் பெறணும். இரக்கம் தர்றவிட்டு தான் இரக்கம் பெறணும். இரக்கம் இல்லாத மனுஷன்கிட்ட போய் நம்ம இரக்கத்தை கேட்டோம்னா அவன்கிட்ட இருக்காது, அவன்கிட்ட தெரியும் செய்யாது, அவனுக்கு இருக்கம் இல்லாது. அப்படி இருக்க விட்டு நம்ம இரக்கம் பெற்றுக்கொண்டு ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும்
ஏற்ற சமயத்தில் ஆண்டவருடைய கிருபை நமக்கு கிடைக்கணும்னு சொல்லி நம்ம கேட்கணும். தைரியமாக கிருபாசனத்திலே சேர கடவும். இப்போ ஆண்டவருடைய பாதத்துக்கு நம்ம வர்றது தான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா முதலாவது. அது அந்த சிலுவை மரணத்தை நம்ம தியானிக்கும் பொழுது தான் அவருடைய பாதத்தில் வர்றதுக்கு நமக்கு வந்து நல்ல ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த சிலுவையில் எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக அந்த பாவத்தெல்லாம் அவர் சுமந்தார், அப்போ நான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் தரதுக்கு தான் இந்த வசனங்களை நம்ம தியானிக்கணும்னு சொல்லி இந்த இடத்த நம்ம தியானிக்கும். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ இது வந்து கிருபாசனம்னா தேவனுடைய அன்பு, உதவி, இரக்கம், மன்னிப்பு, ஆவிக்குரிய வல்லமை எல்லாம் பரிசுத்தாவின் நிறைவினால நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இந்த ஆற்றல் நமக்கு சூழ்நிலையை மாற்றக்கூடிய ஒரு தேவையான எல்லாமே எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தர்றாருன்னு சொல்லி தான் இந்த இடத்துல அவர் சொல்கிற காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சிலுவையில் செய்து முடித்ததுனால எல்லா ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவ பிரதான ஆசாரியர்னு சொல்லும் பொழுது அவர் தான் நமக்கு பிரதான ஆசாரியராக இருக்கும் பொழுது தான் அவருடைய சமூகத்துக்கு நம்ம போகிறதுக்கு முதல்ல நான் சொன்னேன். முதல்ல வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் போகவே முடியாத அந்த சூழ்நிலையை சிலுவை மரணத்தின் மூலமாக நமக்கு வந்து என்ன செய்தார்? மரணத்தின் மூலம் நமக்கு அந்த திரைச்சலையை கிழித்து நமக்கு வந்து அனைத்தையும் பெற்றுக்கொள்ள எல்லாவற்றையும் நாங்கள் உங்களிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள முடியும் ஆண்டவரே. அவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது எதுவுமே இல்லாதபடி அவருடைய பாதத்தில் போய் அவருடைய சிலுவை பாதத்தில் வந்து நம்ம அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு அந்த இடையில் இருந்த அந்த நடுச்செவரு இருந்து பார்த்தீங்களா, அதை வந்து அவர் வந்து கிழிக்கப்பட்ட அந்த திரைச்சலை கிழிச்சதுனால சிலுவையில் ஆண்டவர் கூட நம்ம போய் இடையில போய் நம்ம அவர் பாதத்தில் போய் நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம தைரியமாக போக முடியும்னு அன்றைக்கி அந்த நாட்களில் போக முடியாததை அவருடைய கிருபாசனத்தினை அவருடைய எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய இந்த கிருபாசனம்னாலே எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொள்கிறதுக்கு ஆண்டவர் அந்த திரைச்சலையை கிழித்து நம்மளை வந்து உள்ளே பிரவேசிக்கிறதுக்கு பெரிதான ஒரு கிருபையை தந்திருக்காங்க. அந்த கிருபையை நாம் போக்க கிடைக்காதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு சிலுவையிலே ஆண்டவர் என்ன செய்து முடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அது அக்கிரம நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். என்னுடைய அக்கிரம நிமித்தம் நீங்கள் நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. அதனால் அந்த நொறுக்கப்படுறதுக்கு நாங்கள் இடம் கொடுக்காதபடி நீங்கள் எங்களுக்கு எல்லாத்தையும் செய்து கொடுத்து முடிச்சிட்டிங்க. அதனால் எங்கள் அக்கிரமம் நீங்கள் எங்களை வந்து விடுதலை செய்யுங்கன்னு சொல்லி தாவீது ஜெபித்தது போல் என்னை தப்புவியும், இந்த அக்கிரமக்காரருக்கு தப்புவியும், இந்த அக்கிரமக்காரருக்கு தக்கதாக எனக்கு சரி கட்டாமல் இருங்க ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையை தாங்க. உங்களுடைய சிலுவை மரணத்தினால் நீங்கள் செய்யப்பட்ட காரியங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுதே எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தாங்க. நாங்கள் இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுதே எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தோடு கூட இந்த வசனத்தை தியானித்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்மளை வாழ்க்கையிலும் செய்வார். மற்றவங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கும் இந்த காரியங்களை கற்றுத்தர அவர் வல்லமையுள்ள அவர் பிரதான ஆசாரியர் பாதத்தில் அமர்ந்திருப்போம். அவர் சிலுவையில் செஞ்ச காரியங்களுக்காக நம்ம நன்றி சொல்லி ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் செய்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜெபிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 இயேசையா, ஆராதனை 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 ஆராதனை. அம்சம் உங்க அன்பு பெருசுப்பா. எங்க அக்கிரமங்களுக்கு நீங்க நொறுக்கப்பட்டீங்க ஆண்டவரே. எங்க அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும், எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று தாவீது ஜெபித்தது போல அக்கிரமக்காரங்களுக்கு எங்களை தப்புவியும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்தது போல ஆண்டவரே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் எங்களை ஆண்டவரே இந்த திரைச்சிலை கிழித்து எங்களோடு கூட இடைபட உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிற, எங்களுக்கு ஆண்டவரை வழி திறந்திருக்கிற அந்த வழிகளுக்காய் நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இதை தியானிக்கும் பொழுதே எங்களோடு கூட நீங்கள் பேசி எங்களுடைய அக்கிரமங்கள் இருக்குமானால் ஆண்டவரே அதுக்கு சரி கட்டாமல் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கீங்க. எங்களுக்கு ஒரு பிரதான ஆசாரியர் இருக்கீங்க.
எங்களுடைய பாவங்களை எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம் நினைக்காதபடி ஆழத்திலே தள்ளுகிற தேவன். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எங்களுடைய கிருபையை தந்து எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே இருக்கிறபடியா நன்றி. எங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற தேவனா இருக்கீங்க சுவாமி, நன்றி. அந்த கிருபாசன தண்டை வருவதற்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை இந்த கிருபாசன தண்டையில தானே வச்சிருக்கீங்கப்பா. அதை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தினீங்களே ஐயா. எங்களுக்கு ஆண்டவரே உள்ளே பிரவேசிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்களே, அந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீங்க செல்வையிலே செய்து முடித்த அந்த காரியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளல ஆண்டவரே. அதை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறோம் ஆண்டவரே. அது எப்படி பெரிய மேன்மை தந்திருக்கீங்கன்னு சொல்லி அறியாதபடி இருக்கிறோம். அதை அறிந்து கொள்ள அறிவை தாங்க, அந்த ஞானத்தினால் நிறைங்க ஆண்டவரே. சிலுவையிலே எங்களுக்காக செய்து முடித்த அந்த காரியத்தை நாங்கள் தியானித்த ஆண்டவரே, அந்த கிருபாசன தண்டை வந்து சேர்கிற பிள்ளைகளாய் ஆண்டவரே, அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்கிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவரை வழிநடத்த என் தேவனுடைய நாமம் மகிமைப்பட எங்களுடைய தாயின் கருவிலே எங்களுக்கு உருவாதுக்கு முன்பாக எங்களை தெரிந்து கொண்ட தேவனுடைய வசனத்தை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஆண்டவரை சொல்லி என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளா நாங்கள் வாழ, கனி கொடுக்கிற மரமாய் மாற, உங்களோடு கூட இணைந்து செயல்பட, நீங்க எங்களோடு கூட பேசி எங்களை அணைத்து நடத்த நாங்கள் முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. அற்புதமாய் நடத்தி வருகிறீர்களா, நன்றி. இன்னமும் நடத்த போறதுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. கேட்கிற பிள்ளைகளுக்கும் என்ன தேவையோ எல்லாவற்றையும் செய்ய இந்த கிருபாசன தென்னையிலே வரட்டும், இந்த பாதத்திலே வரட்டும், அந்த தேவ ஆவியானவர் வழிநடத்தலுக்கு வரட்டும் ஆண்டவரே. அப்படி வந்து அவர்களை ஆண்டவரே எல்லாமான காரியங்களையும் கற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் சிலுவையில தான் என் தேவனுடைய பரிசுத்த ரத்தம் தான் செய்து முடித்தது என்று அவங்க அறிக்கை செய்யும் பொழுதே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் நிறைவேறட்டும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே. தகப்பனே, எல்லாவற்றையும் உங்களுடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோப்பா. எல்லாவற்றையும் நீங்க கற்றுத்தந்து எங்களை வழி நடத்துங்கன்னு சொல்லி அர்ப்பணிக்கிற ஒரு திரள் கூட்டத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. பிள்ளைகள்லாம் அர்ப்பணிக்கட்டும் ஐயா, பிள்ளைகள்லாம் சுகம் பெறட்டும் ஆண்டவரே, பிள்ளைகள்லாம் ஞானத்தினால் நிறைக்கப்படட்டும். எல்லா பிள்ளைகளும் ஆண்டவரே உங்களுடைய கிருபாசனத்தாண்டே வந்து சேரட்டும் ஆண்டவரே, உங்களுடைய பாதத்திலே வந்து அடையட்டும். நீங்க தான் எல்லாம் செய்து முடிக்கணும்னு சொல்லி உங்களுடைய பாதத்தை மாத்திரம் பிடித்து கொண்டு ஓடுகிற ஜனங்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. உங்களுடைய அன்பை அறிந்து கொள்ளட்டும், நீங்க செய்த தியாகத்தை அறிந்து கொள்ளட்டும். இப்படி அறிந்து கொண்டு ஓடி வருகிற ஒரு திரள் கூட்டத்தை தரப்போவதற்கா நன்றி ஸ்தோத்திரிக்கிறப்பா. நீங்க அப்படி செய்து முடிக்க வல்லமுள்ள தேவனப்பா. நீங்கள் அழைத்தவர் உண்மையுள்ளவர், நாங்கள் உண்மையில்லாத ஒரு நீங்க உண்மையுள்ளவரா இந்த நாள் வரை எங்களை நடத்தி வருகிற தயவுக்காக நன்றி செலுத்துறப்பா. நீங்க தாமே எங்களுடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாய் செய்திருந்தால் நாங்க எங்க இருப்போம் ஆண்டவரே. நீங்க எல்லாவற்றையும் எங்களை நீக்கி எங்களை உங்களுடைய பிள்ளையாய் இப்படி பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்த ஆவியை தந்து எங்களை நடத்துகிற தயவுக்காய் நன்றியோடு துதிக்கிறப்பா. கேட்கிற பிள்ளைகளுக்கும் அப்படியே செய்து நீ நடத்த வேண்டுமா செபிக்கிறப்பா. நீங்க எல்லாத்தையும் செய்து முடிக்கிறவர், நீங்க எல்லாத்தையும் சரியாய் செய்து நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவனா இருக்கீங்க. அதை செய்து முடிக்க வல்லமுள்ள கரத்துல அர்ப்பணிக்கிற சுவாமி. இந்த வசனத்தின் மூலமா பிள்ளைகளோடு நீ பேசின தயவுக்கா நன்றி. எங்க ஜெபத்தை எல்லாம் கேட்ட தயவுக்கா நன்றியோடு துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க வல்லமுள்ளவர் என்று அறிந்து கொள்ளட்டும் பிள்ளைகள். அப்படியே ஆண்டவரே உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கட்டும். எப்படி செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் அப்படி சமூகத்திலே வரும்படி எங்களை காத்து வழிநடத்தமா செபிக்கிறேன். துதிக்கிற மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.